ஆர்கானிக் கோனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பிரைடல் கோன், ஒன்று ப்ராக்டிஸ் கோன். பிரைடல் கோனில் ஸ்டெயின் வரும், ப்ராக்டிஸ் கோனில் ஸ்டெயின் வராது. ஓகேங்களா? ஹெனா பவுடர் ஃபர்ஸ்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த பவுடர் பார்த்தீங்களா எவ்வளோ ஃபைன் பவுடராக இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணி, சுகர் வந்து கிறிஸ்டல் டைப்ஸில் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாட்டர் வந்து லிட்டில் பை லிட்டிலாக ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு ப்ராக்டிஸ் கோன் வேணும்னா எந்த ஒரு பிரைடல் ஆயிலோ எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண தேவையில்லை. இதே உங்களுக்கு ஸ்டெயின் வேணும், பிரைடலுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சொன்ன யூக்கலிப்டஸ், லாவெண்டர், ட்ரீ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? டைம் வந்து சம்மர்ஸ்னால் ஒரு 6 to 5 hours இல்லைன்னா ஓவர் நைட் வச்சு அடுத்த நாள் ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்க வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி டைரலிஸ் ப்ராசஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். ஓகேங்களா? டைரலிஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே க்ரீன் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் இருக்கும், ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்கும். ஓகேங்களா? வாட்டர் நல்லா லிட்டில் பை லிட்டில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த ஒரு பபுளும் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது கீழே வந்து பைப்பிங் பேக், அடுத்தது மேலே வந்து ஸ்டாக்கிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் ஃப்ளோ கரெக்டாக வரக்காக ஃபில்டர் ப்ராசஸ்க்காக ஸ்டாக்கிங் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டாக்கிங்கில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸ்டாக்கிங்கில் போட்டு ஏன் ஃபில்டர் பண்ணுறோன்னா அதில் டஸ்ட் அண்ட் பபிள்ஸ் அண்டு அந்த பேஸ்ட்டோட கட்டிகள் இந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ஸ்டாக்கிங் போட்டு ஃபில்டர் பண்ணுறோம். இப்படி ஃபில்டர் பண்ணும்போது கோன் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும், ஸ்டக் ஆகாமல் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் ஃபில்டர் ப்ராசஸ் பண்ணுறோம் இந்த ஸ்டாக்கிங் போட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு அடுத்தது பைப்பிங் பேக் அதோட சேர்த்து ஒரு நல்லா ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி டைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மேலே அந்த ஸ்டாக்கிங்கை மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்தோன்னா அந்த பேஸ்ட் எல்லாம் பைப்பிங் பேக்லேயும் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து அந்த ஸ்டாக்கிங்கில் தேவையில்லாத டஸ்ட் பாயிண்ட்ஸு பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி டைட்டாக நல்லா ஒரு ரொட்டேட் பண்ணி ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெனா பேஸ்ட்டில் எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் அப்புறம் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஆயில்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ் அண்ட் கெரியர் ஆயில்ஸ்னு 2 இருக்குது. கெரியர் ஆயிலுங்கிறது டைரலிஸ் ப்ராசஸ் அப்போது எந்த ப்ராசஸும் நடக்காமல் ஸ்டெயின் இதில் வராது. கெரியர் ஆயிலை பொறுத்த வரையில் டைரலிஸ் ப்ராசஸ் நடக்காது. டைரலிஸ் ப்ராசஸ் நடக்கிறத அதாவது ட்ரீ லாவெண்டர் இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாமே டைரலிஸ் ப்ராசஸ் நடக்கும், ஸ்ட்ரெயின் வரும். அதனால இது எல்லாத்தையும் எசென்ஷியல் ஆயில்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த 2க்கான டிஃப்ரென்ஸ். இப்போ கொஞ்சமாக லிட்டில் பை லிட்டிலாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், கன்சிஸ்டன்சி தெரியுதுங்களா? இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ரொம்ப வாட்டரியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் பேஸ்ட் இருக்கக்கூடாது, ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஸ்ட்ரிங்கி அண்டு க்ரீமி. ஸ்ட்ரிங்கினா இப்போ நீங்கள் அந்த ஸ்பேச்சுலா இருக்குல்ல, அந்த ஸ்பேச்சுலா இப்படி வச்சு எடுக்கும் போது எலாஸ்டிக் தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கம்மெல்லாம் 2 ஃபிங்கருக்கு நடுவில் வச்சு எடுத்தோன்னா இதாகும்ல, எலாஸ்டிக் தன்மை கொண்ட மாதிரி வரும்ல, அந்த மாதிரி இந்த பேஸ்ட்டும் எலாஸ்டிக் கொண்டு வர்றது தான் ஸ்ட்ரிங்கி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸ்மூத் க்ரீமினா க்ரீம் கன்சிஸ்டன்சி. அதில் இது வந்து ஸ்ட்ரிங்கி கன்சிஸ்டன்சிங்கிறது இந்த மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெயின் நல்லா வரும். க்ரீமி கன்சிஸ்டன்சியில் ஸ்ட்ரெயின் வரும், ஆனால் வந்து க்ரீமியாக இருக்கும், ஸ்ட்ரிங்கியாக வராது. ஓகேங்களா? ஸ்ட்ரிங்கி கன்சிஸ்டன்சி யூஸ் பண்ணும்போது ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும்.